வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு பெரிய சக்தியாக என்றைக்குமே யாரும் பார்த்ததில்ல. அரசியலில் அது ஒரு கோமாளி மாரி தான். இது இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு இங்கே என்ன இடம் அப்படிங்கிறது. இந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட ஒரு முதல் பிரதானமான ஒரு நோக்கம். அதனுடைய விளைவு தான் தமிழ்நாட்டில் அத்தனை பாஜக மூத்த தலைவர்கள் இருந்தாலும் அவங்களெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அண்ணாமலை அப்படிங்கிற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியை இங்கே பாஜகவோட தலைவராக கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அண்ணாமலைங்கிற என்னென்னா, அவர் ஆர்எஸ்எஸ் குருகுலத்தில் வளர்ந்தவர், அவர்கள் ஆதரவில் ஐபிஎஸ் ஆனவர். அந்த பின்புலத்தோடு தான் அவர் கர்நாடகாவுக்கு போனார். அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு இங்கே கொஞ்ச நாள் ஆடு மேய்க்கிறதா கணக்கு காமிச்சிட்டு பாஜக தலைவராக இங்கே அவரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அண்ணாமலை இங்கே வந்த புதுசில் அவர் கொடுத்த பில்டப்பு, அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இவரை விட உத்தமம் யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கே சமூக வலைதளங்களில் நான் என்னுடைய பக்கத்திலும் சரி, அல்லது நான் வேலை செய்த அந்த பத்திரிகைகளிலும் சரி, அண்ணாமலை யார், அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன, உண்மையில் அவருடைய ஹானஸ்ட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. வேண்டுமென்றால் தமிழ்நாட்டு அரசியலை பயன்படுத்தி அவர் மாறிக்கலாம், அவருடைய செல்வத்தை பெருக்கிக்கலாம், அவருடைய குடும்ப சூழலை மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருந்தேன். இன்றைக்கு அது 100% உண்மை அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. அண்ணாமலை இங்கே பாஜக தலைவரான பிறகு இங்கே 2 தேர்தல்கள் நடந்துருச்சு. ஒன்று சட்டமன்ற தேர்தல், அடுத்தது இந்த நாடாளுமன்ற தேர்தல். இதில் சட்டமன்ற தேர்தல்லையும் அவர் போட்டிட்டார், தோற்று போனார். நாடாளுமன்ற தேர்தல் தான் மிகப்பெரிய பில்டப்பு கொடுத்தாங்க அவங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அவங்க போட்டிட்டாங்க. அதில் அதிமுக தயவில் 4 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க. அதிமுக பலம் என்ன, தங்களுடைய உண்மையான பலம் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தேர்தலே சாட்சி. அந்த 4 எம்எல்ஏ சீட் வந்த உடனே அவங்களுக்கு தலைக்கால் புரியல, நம்ம பெருசாக வளர்ந்துட்டோம், நம்ம தனியாகவே நிற்போம், தனியாகவே நின்னால் நம்ம பெரிய அளவுக்கு இங்கே நம்ம பெரிய சக்தியை காட்டிக்க முடியும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க தனியாகவே நின்னாங்க. இருந்த ஒரு சின்ன நப்பாசியில் கடைசி வரைக்கும் அதிமுக கூப்பிட்டு பார்த்தாங்க, அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க தனித்து நின்னாங்க. பாமக கூட கூட்டணிக்கு வந்துருச்சு. ஏன்னா பாமக எப்போ யார் கூட கூட்டணிக்கு போவாங்கன்னு யாராலும் கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க கூட்டணியின் நோக்கம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவங்க கூட்டணியின் நோக்கம் முதல்ல கரன்சி, அப்புறம் தான் அந்த நேரத்து சூழ்நிலையெல்லாம். அதனால் பாமகவோட கூட்டணிங்கிறத யாரும் பெருசாக அப்போ எடுத்துக்கலை. ஆனால் பாமகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அந்த சாதி ரீதியான ஒரு பலம் இருக்குது. அதனால் அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க கேட்குறத விட அதிக தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே போல் இன்னும் சில கட்சிகளையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க இந்த தேர்தலில் களமிறங்கினாங்க. இங்கே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளும் திமுக கூட்டணி அமோகமாக ஜெயிச்சிச்சு. ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கிடைக்கல. அதை விட முக்கியம், பல தொகுதிகளில் அவங்களுக்கு டெபாசிட்டும் கிடைக்கல. சில தொகுதிகளில் அவங்க 2ஆம் இடத்தில் வந்ததை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டோம், எங்களுக்கு 13% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 13% வாக்கு வங்கியில் எத்தனை சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, எத்தனை சதவீதம் மற்ற கூட்டணி கட்சிக்குன்றதை வசதியாக அவங்க மறந்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கணக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தது, நேராக சொல்கிறது என்னென்னா, இந்த தேர்தல் மூலம் அண்ணாமலைக்கு என்ன ஆதாயம்? ஒரு அதிகாரத்தில், எந்த அதிகாரத்திலும் இல்லாத, ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் போஸ்ட்டை கூட ஜெயிக்க முடியாத பாஜகவோட தலைவராக இருந்துக்கிட்டு இந்த அண்ணாமலை இந்த தேர்தல் மூலம் குவித்த பணம் எவ்வளவு? இது தான் இன்றைக்கி ஹாட் டாபிக். தேர்தல் முடிஞ்சிருச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 1 மாத காலத்திற்குள் அண்ணாமலை என்னென்ன பித்தலாட்டம் செஞ்சுருக்காருங்கிறத தோண்டி துருவி வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க மீடியாக்காரங்க. குறிப்பாக திமுகவினர் அல்லது பாஜக என்ற இந்த விஷசக்தி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவிடக்கூடாது என்ற நினைப்பில் உள்ளவர்கள் அண்ணாமலையுடைய தகிடு தத்தங்களை இப்போ அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் செலவுக்காக மத்தியில் இருக்கிற பாஜக அமைப்பு இந்த தமிழ்நாட்டுக்கு அளித்த தொகை மட்டுமே 500 கோடின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, சொல்லப்படுவதைத்தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த 500 கோடி முழுவதுமாக அண்ணாமலையால் சுருட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் பிரதான குற்றச்சாட்டு.
இந்த குற்றச்சாட்டை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவிலிருந்து இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிற முன்னாள் நிர்வாகி பகிரங்கமாக சொல்கிறார். அவர் சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரங்கிறத நான் வெளியிடுறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ தேர்தல் நிதியாக கொடுத்த பணத்தை கொஞ்சம் கூட செலவு பண்ணாமல் முழுமையாக அண்ணாமலை அண்ட் கோ வந்து அவங்க ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த பணமெல்லாம் எங்கே போயிருக்குன்னா, அண்ணாமலை குடும்பத்தாரால் பல்வேறு நாடுகளில் இந்த பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு. இன்னொன்று இதை விட பயங்கரமான குற்றச்சாட்டு என்னென்னா, கிட்டத்தட்ட 300 கிலோ தங்க கடத்தல் மோசடியில் அண்ணாமலையின் பெயர் அடிபடுது. இப்போ தங்க கடத்தல்னா நம்ம சர்வதேச விமான நிலையம் இருக்க சென்னை சர்வதேச விமான நிலையம், அந்த விமான நிலையத்தில் ஒரு பரிசு பொருள் விற்கிற ஒரு கடை மூலமாக இந்த தங்கத்தை பல நாடுகளுக்கு, குறிப்பாக இலங்கைக்கு இவர்கள் வந்து கடத்தியது வந்து அம்பலமாகியிருக்கு. இந்த கடத்தலில் பாஜக பெரும் புள்ளி ஒருவர் சிக்கியிருக்காரு. இந்த புள்ளிக்கு அண்ணாமலையுடன் நெருங்கிய தொடர்பு இருக்குது. எனவே இந்த கடத்தலில் அண்ணாமலைக்கு முக்கிய பங்கு இருக்குது என்பது பகிரங்கமான குற்றச்சாட்டு. இது பல்வேறு செய்தித்தாள்களில் பிரதான செய்தியாக வந்திருக்கு, ஊடகங்களில் வந்திருக்கு. அதனால் அண்ணாமலை இப்போதைக்கு வந்து சைலண்ட் மோடுக்கு போயிருக்கார். செலக்டிவாக அம்னீஷியா மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் வாயை திறந்துட்டு மற்ற நேரத்தில் அமைதியாக அண்ணாமலை இருப்பதை பார்க்க முடியுது. அவர் மீதான இந்த கடுமையான குற்றச்சாட்டுக்கு இப்போ வரைக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அவர் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு உண்மைக்கு புறம்பாக பல செய்திகளை வந்து சொல்கிறது அண்ணாமலை வழக்கம். ஆனால் தன் மீதான இத்தனை வலுவான குற்றச்சாட்டுகளுக்கு இப்போ வரைக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லலை. சரி, இன்னொன்று, இப்போ அண்ணாமலை இன்னும் சில வாரங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல்லே வந்து இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் லண்டனுக்கு படிக்கிறதுக்கு போகிறாரு. எத்தனை வாரம்னா 17 வாரங்கள் லண்டனில் தங்கியிருக்க போகிறார். அண்ணாமலை தரப்புலேருந்து சொல்லப்படுவது என்னென்னா, ஒரு படிப்புக்காக, ஒரு உயர் படிப்புக்காக அண்ணாமலை போகிறாரு. அதுக்காக 17 வாரங்கள் அவர் தமிழ்நாட்டில் இல்லை, லண்டனில் தங்க போகிறாரு. அங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்கு அவங்க தரப்பு கொடுக்குற விளக்கம். பகிரங்கமாக அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, பாஜக கொடுத்த பணம் 500 கோடி, அதே போல் இந்த தங்க கடத்தல் மோசடியில் கிடைத்த தொகை, இது அனைத்தையுமே வந்து அவர் லண்டனில் தங்கியிருந்து சேஃபாக வந்து பல நாடுகளிலும் அவர் முதலீடு செய்ய போகிறாரு. அதற்காகத்தான் இந்த 17 வார பயணம். இந்த 17 வாரம் லண்டனில் தங்கியிருந்து தன் வேலைகளை முடித்த பிறகு தான் இங்கே வரப்போகிறார். ஏன்னா அண்ணாமலை வந்து இதுக்கு மேலே திரும்ப ஐபிஎஸ் ஆக போகிறதில்ல, அல்லது வேறு எந்த உயர் பதவிக்கும் போக போகிறதில்ல. இப்போ அவருக்கு என்ன படிப்பு தேவைப்படுது? இருக்கிறது பாஜகவோட தலைமை பொறுப்பில் இருக்கார். இதுக்கு மேலே அவருக்கு என்ன படிப்பு தேவைப்படுது? ஸோ படிப்பு என்பதை ஒரு சும்மா சாக்கு, இதை சாக்காக சொல்லிவிட்டு அவர் இந்த வேலையை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவர் வந்து நேர்மை பற்றி பேசுகிறாரு, லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை பற்றி பேசுகிறாரு, எதுக்கெடுத்தாலும் திமுக குறை சொல்கிறாரு. எல்லோரும், அதாவது திமுக ஆட்சியில் அவரால் குற்றம் சுமத்தப்படாதவர்களே இல்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், இன்னும் பலரையும் வந்து அவர் சகட்டு மேனிக்கு வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் மேலே சொல்லப்படுற குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா பகீர்னது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரைக்கும் பதிலே சொல்லாமல் அமைதி காக்கிறார் அண்ணாமலை. இது அத்தனையும் வந்து ரகசியமாக யாரும் பேசிக்கல, கிசுகிசு மாதிரி எல்லாம் பேசிக்கல, வெளிப்படையாக ஓப்பனாக ஒரு செய்தியாகவே வந்து ஊடகத்தில் வந்திருக்கு. ஆனால் இதற்கு இப்போ வரைக்கும் அவரோட வந்து பதில் இல்லை. இனி அண்ணாமலை என்பவர் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, அதுவும் குறிப்பாக திராவிட இயக்கங்கள் பற்றி பேசவே தகுதி இல்லாதவர். லஞ்சம் ஊழல் இதை பற்றியெல்லாம் பாஜக என்றைக்குமே பேசக்கூடாது. ஏன்னா லஞ்சம் ஊழல்னா அதில் அப்படியே ஊறி தெளித்த கட்சின்னா பாஜக தான். பகிரங்கமாகவே சட்டப்பூர்வமாக லஞ்சம் வாங்குறதுனா எப்படி அப்படிங்கிறத நிரூபித்த கட்சி பாஜக. இவங்க லஞ்சம் ஊழல் பற்றி பேசவே கூடாது. அண்ணாமலை பெரிய யோகியர், நல்லவர், வல்லவர், அவருக்காக வந்து ஒரு பெரிய ஆர்மி இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு திரிஞ்சாங்களே இன்றைய தலைமுறை சேர்ந்த சில பசங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது வந்து கண்ணு திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.